வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். ஐரோப்பா தேசத்தில் உள்ள தேவ மனிதருடைய வாழ்க்கையின் அழகை இந்த நித்திய பயணம் வாயிலாக தருவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதனூடாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு வழியை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் எதை செய்ய வேணும் என்று ஆயத்தம் பண்ணினாரோ அதை உங்கள் மூலமாய் செய்வதிலே அவர் ஒரு நாளும் அவர் அங்கே பொறுத்திருக்க மாட்டார். கர்த்தர் நல்ல கரங்களை தந்தார், நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்தார். ஸோ வேலை செய்து கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறது ஒரு மேன்மையாக தெரிகின்றது. அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக நின்று கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நான் சொல்ல முடியும். உங்களுக்கு தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது மிகவும் ஒரு சிறப்பான உண்மையான அன்பு, உண்மையான இருதயத்தை உண்மையிலே இந்த உலகத்தில் காண்பது கஷ்டம். கர்த்தர் நமக்கு ஆதரவும் துணையுமாய் எப்பொழுதும் இருப்பார். தொடக்கினவர் முடிப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஓட ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி, கர்த்தர் உங்களுடைய நடத்தின விதம் மிகவும் ஆசீர்வாதமானது, அபூர்வமானது. நீ டஸ்ட்பின்ல கிடக்கலாம் அல்லது ஒரு துக்கத்துக்குள்ள கிடக்கலாம், பிரச்சனைகளை கிடக்கலாம், எதிலே இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்து தன் கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்தி வைப்பார். நாம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டிருப்பது, அவருடைய சத்தத்தை கேட்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒரு காரியம். கர்த்தரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. குடும்பத்தை கட்டி ஊழியத்தை கட்டும் பொழுது அந்த ஊழியம் செழிப்பாக வளருகிறது. தேவன் நம்மை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருந்தால் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். இயேசுவுக்குள்ளாக நீங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை தான் உங்களை நித்தியத்துக்கூடாக வழிநடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவனுக்கென்று, இயேசுவுக்கென்று வேலை செய்கின்ற ஒரு ஜனக்கூட்டமாக நாங்கள் எழும்ப வேண்டும். தேவனோடு கூட நடக்குமா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்கள் வீண் பண்ணுவீங்க. இவ்வளோ ஞாபக சக்தி, இவ்வளோ வரங்கள், இவ்வளோ வல்லமை இருக்கண்டா, இது ஆண்டவர் தான் காரணம். நித்திய பயணம் வித் தினேஷ். நித்திய பயணம் ஒவ்வொரு திங்கட்கிழமை காலை 6:30 மணிக்கும், மறு ஒளிபரப்பு வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கும் காண தவறாதீர்கள்.